வணக்கம். நம்மளோட பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த தடவை பார்க்கலாம். இங்கே சரவணன் வந்து எல்லாருக்கிட்டையுமே இந்த பாயிண்டோட உண்மையை பற்றி எல்லாருமே சொல்லி போட்டு அந்த உண்மையை போட்டு உடைக்கவும் செய்கிறாங்க. இது கிட்ட எல்லாருக்குமே பயங்கரமாக அதிர்ச்சியாகவும் சரி. இங்கே சரவணன் இல்லைப்பா, இதுக்கு மேலே இவ கூட என்னால் வாழ முடியாதுப்பா, இவ எந்த அளவுக்கு போய் சொல்லிட்டு இருக்கா, கண்டிப்பாக என்னால் முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இங்கே சரவணன் வந்து ரொம்ப அழுக ஆரம்பிக்கவும் செய்கிறாங்க. இதை பார்த்தா கோமதிக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகுது. ஏன்னா பையன் வந்து அழுகிறத பார்த்து இங்கே கோமதிக்கு ரொம்ப கஷ்டமாகுது. இங்கே மயில பக்கம் திரும்பி ஏண்டி என்னடி காரியம் பண்ணி வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி இங்கே கோமதி வந்து கேட்கவும் செய்கிறாங்க. அப்போ இங்கே மயிலேருந்து அழுகிறாங்க. என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியாமல் ஒவ்வொன்றும் அழுகவும் செய்கிறாங்க. அப்போ இந்த கோமதி திருப்பி கேட்குறாங்க. இங்கே மயிலுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியாமல் அப்படியே நிற்கவும் செய்கிறாங்க. அப்போ இந்த கோமதி என் பையன் எவ்வளோ நல்லவன் எனக்கு நல்லாவே தெரியும், அவன் இந்த அளவுக்கு சண்டை போட மாட்டான், எந்த இருந்தாலும் அவனுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்குது, அந்த மெச்சூரிட்டி படி தான் நடப்பான். ஆனால் இப்போ அவன் ஒரு மாதிரி நடந்திருக்கிறத பார்த்தா எங்களுக்கு தப்பாக தோணுச்சு. சரி, அதனால தான் உங்ககிட்ட வந்து கேட்டால் நீ வேறு மாதிரி சொன்னது மாதிரி ஏதோ ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு போல், அதனால தான் அவர் இப்படி நடந்துட்டு இருக்காரு போல் அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லி எல்லாமே அவன் தான் தப்பு பண்ண மாதிரி அவன் மேலே சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இவன் பார்த்தியா உன்னை வந்து எதுவுமே சொல்லக்கூடாது, உன்னை யாருமே காமிச்சு கொடுக்கணும்னு சொல்லி அவன் இவ்வளோ நாள் அதை மனசுக்குள்ளே வச்சு எவ்வளோ நாள் அவன் இருந்திருக்கான். ஆனால் நீ வந்து இந்தி பண்ணியிருக்க, நீ மனுஷியா இல்லையா, நீ உன்னை காப்பாற்றிக்கிறக்க என்னெல்லாம் போய் சொல்லியிருக்க சொல்லியிருக்குது. கோமதி வந்து இங்கே மயிலை பார்த்து கேட்கவும் சரி, கேட்ட மயிலுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியாமல் அப்படியே நிற்கவும் செய்கிறாங்க. இல்லைங்கத்த அப்படின்னு இங்கே அதாவது ஒரு கதையை எடுத்து விடவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த கோமதி போதண்டி, இதுக்கு மேலே உன் கதையை நம்பிட்டு இருக்கிறது நாங்கள் யாரும் முட்டாள் கிடையாது, இனிமேட்டு இந்த வீட்டில் இருக்கிறத கிளம்பி அமைச்சிடுங்க. கோமதி வந்து ஒரு பெரிய ஒரு வார்த்தையை இங்கே யூஸ் பண்ணவும் செய்கிறாங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போது சரி நான் அடுத்த உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் வச்சுக்கோங்க. வணக்கம்.